இன்னைக்கு நம்ம குக்கரை பயன்படுத்தாமல் பாத்திரத்திலேயே பால் பொங்கல் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. நீங்கள் குக்கரில் பால் பொங்கல் வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு டைம் எடுக்குமோ அதே அளவுக்கு தான் இந்த பாத்திரத்துலேயும் பால் பொங்கல் வைக்கிறதுக்கு டைம் எடுக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் ராஜி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பால் பொங்கலுங்க. பொங்கலுக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. ஸோ இந்த தடவை பொங்கலுக்கு நான் சொல்ற மாதிரி இந்த பொங்கல் ரெசிபி செஞ்சு பாருங்க. ரொம்பவே நல்லா டேஸ்டா இருக்கும். ரொம்பவே டேஸ்டான ஸ்வீட்டான இந்த பால் பொங்கலை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பால் பொங்கல் செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்குறேங்க. இது வந்து 1/4 கிலோ இருக்குது. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்குறேன். இது ஒரு 50 கிராம் தாங்க. ஸோ இந்த ரெண்டையுமே நம்ம தண்ணி சேர்த்து ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா கழுவி எடுக்கணும். நீங்கள் பச்சரிசி எடுக்கும்போது நல்ல சுத்தமான நயம் பச்சரிசியாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா கல் தூசி எதுவும் இல்லாமல் நல்லா சுத்தமாக பார்த்து எடுத்துக்கோங்க. நான் அந்த மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை நம்ம ஒரு 2 தடவை அலசிடலாங்க. நல்லா கழுவும் போது அந்த தூசு எல்லாம் போயிடும். ஸோ பாருங்கள், இப்போ நான் 2 தடவை நல்லா கழுவிட்டு வந்துட்டேன். இப்போ இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 1 கப் அரிசி 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்திருந்தேன்ல, இதுக்கு நான் 3.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. 3.5 கப் தண்ணி வந்து போதுமானது. ஏன்னா நம்ம இது பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம பால் சேர்த்து வேக வைக்கணும். அதனால் முதல்ல தண்ணி நிறையா சேர்த்துறாதீங்க. கரெக்டாக 3.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். இது வந்து நல்லா கொதி வர்ற வரைக்கும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த தண்ணியெல்லாம் நல்லா கொதி வந்து அரிசி பருப்பு வெந்து வரும்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே அடி பிடிச்சிரும். நம்ம சேர்த்துருக்கிற அரிசியும் பருப்பும் நல்லா குழைவாக வெந்து வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த சாதம் வெந்து வர்றதுக்கு ரொம்பவே எல்லாம் டைம் எடுக்காதுங்க. 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே சீக்கிரமாக வெந்து வந்துடும். ஏன்னா நம்ம சேர்த்துருக்கிறது பச்சரிசி இல்லையா, அந்த பச்சரிசி சீக்கிரமாகவே வெந்துடும். அதே மாதிரி தான் பாசிப்பருப்பும் சீக்கிரமாகவே வெந்துடும். பாருங்கள், 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வெந்துருச்சு. ஒரு 3/4 பதம் அளவுக்கு வெந்து வந்துருச்சுங்க. இப்போ இதில் நான் வந்து 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்க போகிறேன். 200 கிராம் பால் நான் சேர்த்துருக்குறேன். நான் 1/4 கிலோ அரிசி எடுத்திருக்கேன்ல, அதுக்கு நான் 200 கிராம் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இந்த அளவுக்கு பால் சேர்க்குறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம். ஏன்னா பால் பொங்கலுக்கு பால் அதிகமாக சேர்த்தா தான் நல்லா இருக்கும். அதனால் நான் 200 கிராம் பால் சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது ரொம்ப கட்டியாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்துருக்கேன். பால் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் தண்ணி எந்த அளவுக்கு தேவைன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தான் தண்ணி ஊற்றணும். ஃபஸ்ட்டே அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க. இப்போ இதுவும் நல்லா குழைவாக வெந்து வரணுங்க. அந்த பால்லையே அரிசி வந்து நல்லா வெந்து வரணும். நம்ம பால் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா சாதமும் குழஞ்சி வந்துருச்சு, பாலும் சேர்த்துருக்குறோம். அப்படியே நீங்கள் கலந்து விடாமல் இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் லைட்டாக இந்த மாதிரி அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு அதுக்கு ஓரளவுக்கு பாலெல்லாம் நல்லா வற்றி வந்ததுக்கப்புறமா இந்த சாதத்தை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ எவ்வளோ நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. இதுக்கு நமக்கு இன்னும் குழைவாக வேணும்னா ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி கரண்டி வச்சு நம்ம மசிச்சு விட்டால் போதும். அது நல்லா மசிஞ்சு குழைவாக வந்துடும். பொங்கலுக்கு எப்போவுமே சாதம் வந்து பருக்கையாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா குழைவாக இருக்கணும். அப்போ தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பருக்கையாக இருந்தால் அது பொங்கல் மாதிரி இருக்காது. ரொம்ப மாவாகவும் குழைய வச்சிடாதீங்க, அது அல்வா மாதிரி ஆகிடும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம குழைவாக மசிச்சு எடுத்துக்கலாம். நம்ம குக் வித் ராஜி சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் ஒரு குட் நியூஸுங்க. நான் 3 வருஷமாக ராஜேஷ் ஹோம்மேட் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த ஹேர் ஆயில் வந்து ரொம்ப நல்லாவே மூவ் ஆகிட்டுருக்குது. இதோட பெனிஃபிட் என்னென்னா, இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் ஃபால் நல்லா கண்ட்ரோல் பண்ணும். டேண்ட்ரஃப் இருந்தால் டேண்ட்ரஃப் கிளியர் பண்ணும். இதை தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் முடி வந்து நல்லா அடர்த்தி கொடுக்கும். அப்புறம் முடி வந்து சாஃப்டாக ஷைனிங்காக வருங்க. இந்த ஹேர் ஆயிலை ஆர்டர் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இப்போ பொங்கலுக்கு நம்ம இனிப்பு சேர்க்கணும். இந்த இனிப்புக்கு நான் வெல்லம் எடுத்துருக்குறேங்க. நான் 1.5 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேங்க. வெல்லம் வந்து நம்ம அரிசி எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அதை விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டா போதும்.
இந்த வெல்லத்தை நம்ம உருக்கி எடுத்தால் போதும். ஆனால் அந்த பாகு பதம் வர தேவையில்லை. சும்மா அடுப்பில் வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. ஏன்னா வெல்லமே தண்ணி வந்து நிறையா விடும். அதனால் நீங்கள் கொஞ்சமாக அந்த வெல்லம் கரையிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கரைஞ்சி வந்துருச்சுன்னா போதும். நமக்கு பாகு பதம் எதுவுமே பார்க்க தேவையில்லை. நல்லா கரைஞ்சி பாருங்கள், இந்த அளவுக்கு வரணும். ஸோ இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இது பாகுப்பதம் எல்லாம் வரல. நம்ம எதுக்காக இந்த மாதிரி கரைச்சி எடுக்கிறோன்னா, நம்ம டைரெக்டாக அப்படியே வெல்லத்தை சேர்த்தோன்னா அதில் மண் தூசு எல்லாம் இருக்கும். சாப்பிடும்போது நெருன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு நீட்டாக இருக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. காய்ச்சி இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க. வடிகட்டிட்டோம்னா நமக்கு அந்த கல் மண் தூசி எதுவுமே இருக்காது, நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நயம் வெல்லமாக எடுத்திருந்தீங்கன்னா அந்த தூசி மண் எதுவும் இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கலாம். நான் எடுத்தது மண்டை வெல்லம்ன்றதுனால அது கொஞ்சம் தட்டிட்டு இந்த மாதிரி காய்ச்சி நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேங்க. பாருங்கள், நான் தண்ணி கொஞ்சமாக ஊற்றினதுனால எனக்கு கட்டியாக வந்தது. அதனால் இந்த மாதிரி கரண்டி விட்டு நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஸோ தண்ணி வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்காதீங்க. பாருங்கள், இப்போ நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம நல்லா அடுத்து பொங்கலில் நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்குவோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா வெள்ளைப்பாகு சேர்த்த உடனே அது இன்னும் நல்லா குழுன்னு கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் இது ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா நல்லா கட்டி பதம் வந்துடும். பார்த்திங்களா, இந்த அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு வந்தால் போதுங்க. இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் அடுத்ததாக முந்திரி பருப்பு நம்ம வறுத்து சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்து வச்சுட்டேன். இந்த தாளிப்பு கரண்டியில் 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. இந்த பால் பொங்கலுக்கு நெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் 4 ஸ்பூன் அளவுக்கு தாளிப்புக்கு மட்டுமே எடுத்துருக்கிறேன். இது நெய் வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. நெய் நல்லா சூடாகட்டும். சூடாகிறதுக்கு முன்னாடியே நம்ம முந்திரி பருப்பு போடக்கூடாது. நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தான் முந்திரி பருப்பு திராட்சைலாம் போடணும். இப்போ நல்லா சூடாயிடுச்சு. நான் 40 கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துருக்குறேங்க. முந்திரி பருப்பு நம்ம நிறையா போட்டோன்னா அந்த கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அருமையாக இருக்குங்க. அதனால் நான் முந்திரி பருப்பு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்குறேன். இப்போ இது கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிடுவோம். இது பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் திராட்சை சேர்த்துக்கலாம். முந்திரி முதல்ல நம்ம சேர்க்கும் போதும் கூடவே திராட்சையும் சேர்த்துட்டோன்னா திராட்சை சீக்கிரமாக கருகிரும். அதனால் முந்திரி பருப்பு ஒரு பாதி அளவுக்கு வதக்குனதுக்கப்புறமா நீங்கள் இதில் திராட்சையை சேர்த்துக்கோங்க. பார்த்திங்களா, முந்திரி பருப்பு நல்லா கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருக்கிற திராட்சையும் சேர்த்துக்கிறேங்க. திராட்சை நிறைய போடணும்ல, நம்ம எந்த அளவுக்கு முந்திரி பருப்பு எடுக்கிறோமோ அதில் பாதி அளவுக்கு எடுத்தால் போதும். இப்போ இதையும் நல்லா பொரிச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போது இதை நம்ம ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல பொங்கல், அதோடு நம்ம இதை சேர்த்துக்கலாங்க. இது சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் இதை கொஞ்சமாக கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக ஃபைனலாக நம்ம சேர்க்க வேண்டியது ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா ஏலக்காய் நம்ம முதல்ல சேர்த்துடக்கூடாது, கடைசியாக சேர்த்துக்கலாம். அப்போ தான் அதோட மனம் வந்து சூப்பராக இருக்கும். நான் ஒரு 4 ஏலக்காயை நல்லா தட்டி அது மேலே உள்ள தொலியெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே உள்ள விதை இருக்கும் பார்த்திங்களா, அதை மட்டும் பொடி பண்ணி நான் சேர்த்துட்ருக்குறேன். இப்படி சேர்க்கும் போது அந்த ஏலக்காய் ஃப்ளேவர் அவ்வளோ ஒரு நல்ல சூப்பராக இருக்குங்க. ஸோ இதுவும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ சூப்பரான பால் பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பால் பொங்கலை நீங்கள் குக்கரில் வேணாலும் வைக்கலாம். குக்கரில் வைக்கும்போது நம்ம அரிசி பருப்பு கழுவிட்டு தண்ணி சேர்க்குறோம்ல, அது கூடவே நீங்கள் பாலையும் சேர்த்து நீங்கள் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 4லேருந்து 5 விசில் வர்ற வரைக்கும் நீங்கள் வேக வச்சு எடுத்துகிட்டு அந்த விசில் நல்லா போனதுக்கப்புறமா நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெள்ளைப்பாகு காய்ச்சி அதை ஊற்றிட்டு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. அதுவும் நல்லாயிருக்கும். நீங்கள் குக்கரில் வைக்கிற பால் பொங்கல் எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அதே அளவுக்கு நம்ம பாத்திரத்தில் வைக்கிற பால் பொங்கலும் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்து விட்டுக்கலாங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம நெய் சேர்த்து தாளிக்கும் போது நெய் சேர்த்துருக்கோம். முந்திரி பருப்பெல்லாம் தாளித்தோம்ல, அப்போ நெய் சேர்த்துருக்கோம். அது வந்து நம்ம காய்ச்சி உருக்கி தாளிப்புக்கு சேர்த்தோம். ஆனால் இது வந்து பச்சை நெய் அப்படியே சேர்க்குறோங்க. அது ஸ்மெல் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ளேவர் நம்ம உருக்கி நம்ம ஊற்றுறத விட
உருக்காத நெய்யை சேர்க்கும்போது இன்னுமே இந்த பொங்கல் வந்து சூப்பராக டேஸ்ட் எடுத்து கொடுக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு அப்படி நெய் அதிகமாக சேர்க்க பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு பிடிக்குன்றதுனால நான் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ பால் பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இது நல்லா ஆற வச்சுட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஸ்வீட்டாக தித்திப்பாக இருக்குங்க. இந்த பால் பொங்கலுக்கு சைடிஷ் தேங்காய் வச்சு சாப்பிடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய்க்கும் பால் பொங்கலுக்கும் ரொம்ப அருமையான காம்பினேஷனுங்க. பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு. மனமும் சூப்பராக இருக்குங்க. அந்த ஸ்வீட்டோட அந்த வெல்லம் போட்டிருப்போம்ல அது, அப்புறம் அந்த ஏலக்காய் மனம் சூப்பராக இருக்கு. நெய் ஸ்மெல்லு அதை விட அசத்தலாக இருக்கு. ஸோ இப்போ இந்த டேஸ்ட் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா சுட சுட இருக்கு. சூடு அப்படியே இருக்கு. கொஞ்சமா டேஸ்ட் பண்றேன். அருமையா இருக்குங்க. ஸ்வீட் கரெக்டா இருக்கு. நான் வந்து 1 கப் அரிசிக்கு 1.5 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் அதிகமா வேணும்னா நீங்க 2 கப் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். அது இன்னும் நல்லா டேஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா இந்த பொங்கல் ரெசிபி அந்த பொங்கலுக்கு நீங்க செஞ்சு பாருங்க. ஸோ பொங்கல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சமையல் எதுவானாலும் ரசிச்சு சமைங்க, ருசிச்சு சாப்பிடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல இன்னொரு சூப்பரான ரெசிபியோட பாக்குறேங்க. பாய்.